ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெட்டிங் 5000 டைமண்ட்ஸ் என்ன பிளாக் ஃப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம். நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான போட்டுருங்க. ஓகே, கேம் சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஓகே கைஸ், எப்படி இருந்தாலும் கேம் சவுண்டு அதிகமாக தான் கேட்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஓகே, ரெட்டு என்னோட பாசனங்கள் தெரிலன்னா ரெட்டு, ப்ளூ, கிரீன், ப்ளூ கைஸ். இந்த இதுக்கு ப்ளூ, கிரீன், ப்ளூ. ஓகே கைஸ், லாஸ்ட் வீடியோல நான் ஈகிள் ஃபுட் தான் வச்சிருந்தேன். ஏன்னா அது பழைய வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா முத்தா ஃப்ரூட் கைஸ். இது எப்படி கிடைச்சிச்சுன்னா ஸ்டாக் வந்துச்சு கைஸ். சரி அப்படின்ட்டு வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் அண்ணன் அவேக்கன்ல இருந்துச்சு. சரின்ட்டு டிஸ்கார்ட்ல போய் ஹெல்ப் கேட்டேன் அவேக்கன் பண்றதுக்கு. சரின்ட்டு ஒருத்தவர் வந்தாரு, வந்து அவேக்கன் பண்ணி தந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். ஓகே கைஸ், இப்போ எப்படி இதுக்குள்ள போறதுன்னா ஒரு ஈஸி ட்ரிக் இருக்கு. உங்களுக்கு கோடு தெரியலனாலும் இப்படி போய்க்கலாம். அவ்வளவுதான், ஈஸி ட்ரிக் இது. நான் வந்து அந்த பக் யூஸ் பண்ணி போய் பார்த்தேன் கைஸ். அந்த பக் பேர் என்னது, சாரி பக் பேர் என்ன வைக்கிற பாருங்க. வாய் ரொம்ப ஒல்லாது கைஸ் எனக்கு. அதாவது இந்த அவேக்கன் பண்ணுவோம்ல ஒரு இடத்துல போய், அந்த இடத்துல வந்து எனக்கு இது அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு பக்கு போட்டு போலாம் கைஸ். போனேன், ஆனா எனக்கு வந்து அது யூ கான்ட் டாக் திஸ் பேசின்னு இருந்துச்சு. அதனால தான் ஹெல்ப் கேட்டேன். இப்போ எடுமே நானே பண்ணிடுவேன் கைஸ். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது புத்தா ஃப்ரூட். நம்ம வந்து என்ன ரைடு போகலாம்? புத்தா ரைடு போகலாமா? புத்தா ரைடு வேணாம், நம்ம வெறும் ஃப்ளேம் ரைடே போய் பார்க்கலாம் கைஸ். ஃப்ளேம் ரைடு தானா? லைட் ரைடு போகலாம். ஃப்ளேம் ரைடு தான் ஈஸி, ஆனால் எனக்கு லைட் ரைடு தான் எனக்கு ஈஸி. அதனால நான் லைட் ரைடு ஈஸி அமைச்சிடறேன். ஓகே போகலாம் கைஸ். லோடிங் வா. இப்போ வந்து ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணிட்டா ஈஸியாக முடிச்சோம். வந்து வாங்கப்பா. ஓகே, இப்போ என்னோட ஸ்டாட்ஸை கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க, அவனே காமிக்கிறேன். எனக்கு அடிச்சிருவானுங்களோ? இல்லை இல்லை, அடிக்க மாட்டாங்க. இதாங்க என்னோட ஸ்டாட்ஸு எல்லாத்தையும். டேய் தம்பி, டேய் ஏன்டா? எப்படி ஸ்டாட்ச் போட்டேன்னா கோடு கைஸ், கோடு அதாவது ரெடிம் கோடு போட்டு எடுத்துட்டேன். இவனுங்க தான் கைஸ் வெளியே தோணுங்க. தண்ணிக்குள்ள தள்ளி விடுவாங்க. ஆனால் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. பிகாஸ் நம்மளோட கால் முட்டி அளவுக்கு தான் கைஸ் இருக்கும் தண்ணிங்க. ஏன்னா நம்ம இப்போ புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கோம். வாங்கடா டக்குன்ட்டு. யாரு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து கைஸ் இனிமே ஆட்டோ கிளிக்கர் ஆஃப் பண்ணிடலாம். கெட்டிங் 5000 10,000 கைஸ். சாரி 8,000. ஏன்னா 10,000னா நான் ஆல்ரெடி போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட 5,000க்கு மேலே இருக்குது. அப்புறம் இருக்கு நான் 5,000. ஏதோ ஒன்று புத்தா ரைடு போய்க்கலாமா? புத்தா ரைடு போயிருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவேக்கன் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் புத்தா ஃப்ரூட் யூஸ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸ் ஸ்டாட்ச் போட்டதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து மெலி வச்சு அடிச்சிடலாம். மெலினா M1 வச்சு அடிச்சிடலாம். போர் அடிக்குது ப்ளீஸ். சரி, போர் அடிக்க என்ன பேசுறேன்னு தெரியல ப்ளீஸ். அதனால சும்மா என்னமோ பேசிட்டுருக்கேன். ஏய் ஓடுங்கடா. ஓய் ஓடு ப்ளீஸ். புத்தா வந்து சூப்பர் மேன் ஆயிட்டாங்க. சூப்பர் மேன் புத்தா.
இவனுங்கெல்லாம் ஈஸி தான் கைஸ். நம்மளுக்கு டேமேஜே விழுகாது, ஜாலியாக அடிச்சுட்டே இருக்கலாம். அடுத்த இல்லாண்டு பாஸும் ஈஸி தான் கைஸ். ஆனால் புத்தாரெட்டில் தான் பாஸ் கஷ்டம். ஏகே தமிழா ஓகே. ஸோ ஒரு தமிழ் பிளேயர் இருக்காரு, அவருக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஓகேவா? ஏகே தமிழா யாரு ப்ரோ நீங்க? பண்ணுங்க. ஏகே தமிழா எங்க? யாரு ஏகே தமிழா? ப்ளீஸ் இங்க ஏகே தமிழாவே இல்லை ப்ளீஸ். வேற இதுல இருப்பாரு இல்லை சர்வர் கேள்வியா இப்போ. சரி எதுக்கு நமக்கு போட்டு அடிக்கிற வேலையை பார்க்கலாம். ஏன்னா நீங்க தண்ணியில போய் ஸ்விம்மிங் அடிச்சுட்டே கிடக்குறீங்க. தண்ணியில போய் ஸ்விம்மிங் அடிச்சுட்டே கிடக்குறாங்க ப்ளீஸ். எங்க போறீங்க? ஈஸி தான் ஈஸி சொல்லுங்க, ஓரளவுக்கு ஈஸி தான், அடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். இந்த ஐலாண்ட் தான் ஈஸி தான். இந்த கடைசி ஐலாண்டு எல்லா ஐலாண்டுமே ஈஸி தான் கைஸ். லைட் ரைடில் ஈஸியாக பண்ணலாம். என்ன எல்லா ரைடுமே ஈஸி தான் புத்தா வச்சிருந்தா. தம்பி வாங்கடா டே. ஆனால் என்ன டைமிங்குள்ளே முடிப்பேன்னு தெரியல. முடிப்பேனான்னு தெரியல. என்னமோ வளர்றேன் கைஸ். சர்வீஸ் தமிழ் 672 has எக்ஸ்பீரியன்ஸ். ஓ நம்ம ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே புத்தா எக்ஸ்ப்ளோஸை போடுவோம். சரி இம்பாக்ட் போடுவோம். புத்தா இம்பாக்ட் சவுண்டு தான் கைஸ் கேட்குறதுக்கே மாசாக இருக்கும். நான் சவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே கைஸ். ஆட்டோ கிளிப்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ் எல்லாத்தையும். புத்தா இம்பாக்ட் போடுறேன் எப்படி. ஆனால் வந்து புத்தா இம்பாக்ட் வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். புத்தா ஃபுல்லி அவேக்கண்ட் வீடியோலாம் போடுறேன் கைஸ். அடுத்து ஃபுல்லி அவேக்கண்ட் வீடியோ போடலாம். புத்தா ஃபுல் மேக்ஸ் அவேக்கனிங் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோலாம் போடலாம் கைஸ். ஆனால் அதுக்கு நம்ம லெவல் 1500 ஆச்சு இருக்கணும். அது தேர்ட் சீட் போகிற அளவுக்காச்சும் லெவல் இருக்கணும். ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இவனுங்க இப்போ எதுக்கு அப்படின்றனா இவனுங்களை அடித்தா அடி விழுக மாட்டேங்குது கைஸ். அதாவது அடி விழுகுது, இங்கே டேமேஜ் கம்மியாக தான் விழுகுது. பாருங்க ஒரு அடிக்கு 1000 சம்திங் தான் போகுது, 1500 தான் போகுது. கடைசி விளாண்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக எல்லா விளாண்டும் ஆட்டோ இப்போ அமைச்சிடலாம். ஓகே இதுக்கு அடுத்து நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு அடுத்து திருப்பி இது பண்ணுவேன். அதாவது ஒரு இன்னும் 7 லெவல் கிரைண்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. அதை மட்டும் கிரைண்டிங் பண்ணிட்டு வந்து வீடியோ திருப்பி ரெக்கார்ட் பண்ண ஓகே. ஏன்னா கொஞ்சோண்டு கிரைண்டிங் பண்ணணும். இவனுங்களை அடிக்க வைக்கப்பே ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கு. ஓரளவுக்குல நல்லாவே டஃப்பாக தான் இருக்கு. இந்த பாஸுக்கு என்னதான் அடிச்சாலும் அடியே விழுகிற மாதிரி தான், அடி விழுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் விழுகாது. நான் பாருங்க கைஸ் 1.5 லட்சம் ஹெல்த், சரி 2.5 லட்சம் ஹெல்த் வச்சிருப்பாங்க கைஸ். ஆனால் அவன் அடிச்சா நம்மளுக்கு அடி விழுகாது, ஏன்னா அவன் உள்ள இருக்கான். நம்ம அவனை வெளியே வரவே விடக்கூடாது, உள்ளேயே வச்சு கம்கமாக அடிச்சு முடிச்சிடணும். எனக்கு பாருங்க கைஸ் மொத்த ஹெச்பியும் எனக்கு போச்சு கைஸ். மொத்த ஹெச்பியும் காமிக்கலாம்னு நினச்சேன். சரி 174 1,74,000 இருந்துச்சு. இப்போ பாருங்க 2 lakh கிட்ட ஹெச்பி இருக்கும். நான் சொன்னேன்னா
2 lakh ஹெச்பிக்கு மேலே இருக்கு கைஸ். இவங்கெல்லாம் ஈஸி தான். பாஸ் முடிச்சிட்டாலே இவங்களை சும்மா தட்டு தட்டுன்னு தட்டுனா முடிஞ்சிடும். எல்லாமே ஈஸி தான் கைஸ். ஏன்னா வந்து ஆட்டோ கிக்கர் வச்சு அடிச்சா எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் புத்தா ஃபில்டர் வச்சிருக்கேன், அதனால ஈஸியாக அடிக்கலாம். லெவல் கொஞ்சம் அதிகம் கைஸ். நம்மளோட 1500 எவ்வளோவா இருக்கும்? இல்லை 1100 தானா? ஓ, இதுக்கு முந்தின விளையாடல தான் 1400 எவ்வளோ. ஓ, அது வந்து நான் வேற பிளேயர் கூட போனேன். பிளேயர் வந்து 1600 லெவலு, அதனால எஸ் அவ்வளோ முடிச்சாச்சு கைஸ். லாஸ்ட் ஹோப். என்னோட டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டல் கைஸ், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் ஹோப் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் இருக்கு. ஓகே, இப்போ நம்மள்கிட்ட 7700 இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல டைட்டில். இது என்னது? இந்த ஃப்ளாஷ் இதெல்லாம் ஒன்று கைஸ். எனக்கு அந்த பிக்சர் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டைட்டில் வேணும் கைஸ். ஆனால் பழைய டைட்டிலே வச்சுட்டு இருக்கேன். சரி, கலர் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, மேக்ஸிமம் கலர். ஓகே, கைஸ் சொல்லணும். சும்மா சொல்லுவேன். சரி கைஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் போய் அப்படியே கிரைண்டிங் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ரைடு ஃபேக்ட்ரி ரைடு வந்துச்சு கைஸ். அதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். கேஸ் ஃபேக்ட்ரி ரைடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல. ஃப்ரூட்டு டக்குன்னு எல்லாரும் போயிட்டாங்க யூஸ்ஃபுல்லு. நம்மதான் இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைம். டே ஏன்டா வேஸ்ட் வந்ததான் வேஸ்ட். சும்மா டேமேஜ் ஆச்சு தரும் ஓரளவுக்கு. வந்ததே வேஸ்ட் கைஸ். வெறும் அந்த 7000 டேமேஜ். அது ஹையஸ்ட் டேமேஜ். ஓகே, நான் கூட எனக்கு தான் ஹையஸ்ட் டேமேஜ் வந்திருக்கானோ நினச்சேன். ஏன்னா வந்து அந்த இது தந்த அந்த கன்னு ஒன்று ட்ராப் பண்ணான்ல, அதனால ஹையஸ்ட் டேமேஜ் எனக்கும் அடி இருந்துச்சு. போனா நான் ரீச் பண்ண அடிச்சா போய்க்கிறேன். என்னடா டேப் போயிடுச்சு. என்ன கைஸ் என்னென்னமோ ஆயிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ரீசெட் நீ ஆர்டர் கிளிக் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நீ பார்த்துக்க. இதனால வெளியேற்றுறான். இது கிடையாதா? ரீச் பண்ணலாம். யாருக்கு என்ன போட்டு கிடச்சிச்சுன்னா இதெல்லாம் சரி வாங்க ஒரு கச்சா ரோலா போனேன். ஓகே, ஒரு ட்ரிக் இருக்கு கைஸ். அந்த ட்ரிக்கு குவாக் ஃப்ரூட் இருக்கா நம்மள்கிட்ட? அப்பாடா, நல்ல வேலையா இருக்கு. ஓகே, இப்போ டக்குன்னு 5ஆம் நம்பர் வந்து குட்டமா குவாக் ஃப்ரூட்டை காமிச்சிட்டு நான் கல்யாணம் முடிக்கிறேன் கைஸ். நான் முடிட்டு ஸ்பின் பண்ணிட்டேன். ஓகே, என்ன ஃப்ரூட் கிடச்சிருக்குன்னு தெரியாது எனக்கு கைஸ். தெரியாது கைஸ். ஒரே ஒரு ரேர் ஃப்ரூட்டு தான் கிடைச்சிருக்கு. சரி விடுங்க. சரி கைஸ், நான் கிரைண்டிங் பண்ணிட்டு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து புத்தா அதே கண் பண்ணோன்னாரு. சரின்ட்டு நம்ம புத்தா ரெடி பண்ணோம். அந்த
ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டு சொல்லிடுங்க. அதுக்கு எடுத்துட்டு புத்தாரை அவன் அப்படின்றத ஓகேன்டா. ஓகே, நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவனுக்கும் புத்தா அவைக்கன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சரி ஓகேன்டா. ஓகே, இப்போ சிஸ்டம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ எழுதுவாங்க ஓகே கைஸ், சொல்லியிருக்கேன் ப்ரோ புத்தார் எழுதுட்டு வெயிட் பண்ணுங்க. எத்தனை 1170, நம்மளோட ஒரு லெவல் அதிகம் கைஸ். நம்மளோட ஒன்லி ஒரு லெவல் அதிகம். காட் மோட் ஆன் புத்தார் எழுதி போட்டிருக்கேன். வெயிட் பண்ணுங்க ப்ரோ புத்தார் அப்படின்னு கேட்டிருக்கேன். புத்தார் இடம் கேட்டிருக்கேன், அவன் என்ன ரிப்ளை பண்ணல. அவனுங்கெல்லாம் அசால்ட்டா அடிச்சுட்டாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சும்மா வந்துட்டு இப்படி இப்படி தட்டினா போதும், அவனுங்களே செத்துறானுங்க. அவங்க இந்த சாக்கரார் மட்டும் தான் வெறியாத்துவான், அது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். அவர் எவ்வளவு குட்டியா இருக்கான்னு பாருங்க. முத்த நாணவைகள் அவ்வளவு குட்டியா இருக்கு. இப்பதான் எனக்கே தெரியுது, நான் சைஸ் கம்பேர் பண்றேன். ஓகே, போட்டு அடி அடி அடிக்கணும் வயசு எல்லாத்தையும் வாங்கலாம். ஒருத்தவனுக்கு 11,000 ஹெல்த் வைஸ் பார்த்துக்கோங்க. போர்டெல்லாம் போகலாம் வைஸ், நம்ம எப்படியே போயிடலாம். லைட்டா ஹெல்த் குறையும், இருந்தாலும் அந்த ஹெல்த் எனக்கு குறையக்கூடாது. அது எப்படி லைட்டா குறையுதுன்னா, நான் ஷார்க் வச்சிருக்கேன் கைஸ், ரேஸ் ஷார்க் வச்சிருக்கேன். ஓகே, ரேஸ் ஷார்க் வச்சிருக்கேன் கைஸ். ஒருத்தருக்கு 7,000 ஹெல்த் தானா? என்ன கைஸ் இது? கைஸ் போட்டை என் மேல ஏத்துறேன் கைஸ். நான் கிளிச் ஆயிருப்பேன் கைஸ், நேரம் ஒரு செகண்ட்ல போட்டை என் மேல ஏத்திட்டேன். அவர் சாகாம மட்டும் இருக்கணும், செத்துட்டாருன்னா அவ்வளவுதான் கைஸ். ஏன்னா அப்புறம் அவங்களால அவேக்கன் பண்ண முடியாது. இப்ப அந்த பக்கை சரி பண்ணிட்டானுங்க கைஸ், நம்ம போய் அந்த பக்ல இது பண்ணுவோம்ல, அந்த பக் சரி வச்சு போல, அந்த பக்கை சரி பண்ணிட்டு இப்ப இனிமே ரைடு பண்ணாதான் போங்கிற மாதிரி வச்சுட்டானுங்க. அந்த பக்ல நான் போய் பார்த்தேன், எனக்கு போகல, அதனாலதான் நானே ரைடு டிஸ்கார்ட்ல போய் ஹெல்ப் கேட்டுருப்போம். ரைடு பண்ணாலும் ஓரளவுக்கு காசு கிடைச்சிரும் guys. ஏன்னா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா, அடிக்கிறதுலயே அவனுங்க சாகும்போது 200 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. ஓகே, அப்படி சும்மா நின்று ஏஸ்கே பண்ணா போதும் guys, அவனுங்களே வந்து சொல்லுவாங்க. என்ன பாஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும், பாஸ் அடிப்பாங்க guys கொஞ்சம். உள்ள எவனும் இல்லை, இங்கிட்டு இருந்து வராங்க. இல்ல, அந்த பக்கம் இருந்து வராங்களோ. ஆமா கைஸ், இந்த பக்கம் இருந்து வராங்க. அது பாஷா பாஷா இருக்கானே இந்த விளையாடுலாம் பாஸ் வரமாட்டானே. எப்படி கைஸ் இந்த விளையாடுல பாஸ் வந்தான்? பாஸ் எல்லாம் ஈஸியா புத்தா யூசரா? ஓகே, 3 ஜம்ப் கடைசி விளையாண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், கடைசி விளையாண்டு இதெல்லாம் பாஸ் வருவான்.
நான் ஒரு போட்ல தான் வர முடியும். ஏன்னா ஹெல்த் கம்மியாகும் அவருக்கு. ஹெல்த் குறையும். ஏன்னா அவர் வந்து அவேக்கன் பண்ணல அதனால. புத்தாயி சார் தூக்கி போடுறாங்க guys என்னையவே. புத்தாயி சாரை நம்ம தூக்கி அடிச்சாச்சு. அது தூக்கி போட்டாச்சுங்க. ஓகே. தூக்கி அடிச்சாச்சு என்னமோ விளாட்றாங்க guys. தூக்கி போட்டு மிதி மிதிச்சாச்சு guys அவ்வளோதான். என்ன பேசுறேன்னு தெரியல. நல்லா சும்மா என்னமோ உளறிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கச்சா ஐ எம் பெக்கிங் யூ ப்ளீஸ் டூ மீ டைகரா ரெட்டி. கச்சா கிட்ட போய் டைகரா ரெட்டி கேக்குறான் கைஸ். எப்படி கைஸ் அவன் தருவான்? எனக்கே ஒரு தடவை ஷேடோ, ஒரு தடவை பெயின், ஒரு தடவை ஸ்பைடர் தான் இருக்கான். அதை விட்டா ஒரு நல்ல ஃபுட்டு கூட எனக்கு தந்ததில்ல. எத்தனை பாஸ் கைஸ்? பாஸ் மேல பாஸா வரானுங்க. அதாவது புத்தா யூசர்ஸ். பாஸ் கிடையாது புத்தா யூசர்ஸ். நம்ம 10 மினிட்ஸ் அப்பவே நம்ம இந்த ஐலாண்ட் வந்துட்டோம். 3 நிமிஷமா இந்த ஐலாண்ட்லயே அடிச்சிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்துல எல்லா ஐலாண்டும் வந்துச்சு. கடைசி ஐலாண்டு தான் 3 நிமிஷம் அடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, சும்மா அடிச்சுட்டே இருந்தா போதும். நான் மவுஸ் எல்லாம் கிளிக்கே பண்ணேன் கைஸ். மவுஸை சும்மா ஸ்டேக் தான் பண்றேன். ஆட்டோ கிளிக்கரே அடிச்சுக்குது. ஆனா நீங்களே பாருங்க அந்த இடத்துல ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கு பக்கத்துல ஆட்டோ கிளிக்கர். இந்த பாஸை சைட்ல வச்சு அடிச்சிடலாம் கைஸ். நீ மட்டும் அந்த பவர் போடுவியா? என்கிட்ட அந்த பவர் இருக்கு. அடே என்ன அவனோடது ஸ்ட்ராங்கா இருக்கும், என்னது கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்து பிளாக் ஃபிட்ஸ்க்கு ஸ்டாட்ச் போடல. எங்கடா பறக்குற நீனு? அப்பாடா கடைசி ஐலாண்ட் அதுவா? இதுவும் அதுவும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதனால இதுதான் கடைசி ஐலாண்ட் நினைச்சேன். அவரு செத்துட்டாரா? கைஸ் அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டன் சொல்றாமா கைஸ் செத்துட்டாரு கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது. Tomorrow I will again go wait for you. Wait, but food system bought bro. Then on you will not die. Otherwise, பாஸ் கைஸ் அவ்வளோதான். இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக பாஸ் தான். கொஞ்சம் கஷ்டமான ஐலாண்டு தான். அதனால பார்த்துக்கலாம் விடுங்க. 1000 ஹெச்பி வச்சிருக்கேன். அடிக்க முடியுமான்னு தெரியாது. பாஸ் வர வந்துட்டானா நானே செத்துறேன் போல. கஷ்டம் வயசுங்க. ஆனா இந்த பாஸ் இருக்கும். ப்ளஸ் இவனுங்க வேற குட்டி குட்டியா வந்து பவர் போட்டுட்டு இருக்கானுங்க. பாஸ் அடிச்சிட்டாலே போதும் கைஸ். அவனுங்க அடிச்சோம்னா பாஸ் தான் டஃப்பா இருக்கும். எப்பயாச்சும் அடிக்கணும். என்கிட்ட இந்த பவரும் போட முடியாது கைஸ். இன்ஸ்டிங் பவரும் போட முடியாது. அது ஏன்னு தெரியல. அது வந்து ரைடுக்கு வந்தாலே இன்ஸ்டிங் பவர் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 lakh கைஸ் ஹெச்பி குறைச்சிருக்கேன். 2 lakh ஹெச்பி. அம்மா என்ன அட்டாக்குடா அது. டேய் பாஸ் உனக்கு ஹெச்பி எப்படிடா நான் கண்டுபிடிப்பேன்? ஹெச்பியவே காணும் கைஸ். ஹெச்பியே இல்லை கைஸ். கைஸ் இவனுக்கு மட்டுமே எவ்வளோ ஹெச்பி இந்த 5 லட்சம் ஹெச்பி வச்சிருப்பானா? எவ்வளோ கைஸ் எவ்வளோ ஹெச்பி வச்சிருக்கானு தெரியவட்டி. வாடா டே வாடா வாடா டக்குன்னு வாடா.
அப்பாடா, ஐலாண்ட் கிளியர் ஃபைனலி கைஸ். எஸ். முட்டை வழக்கம் பண்ணலாமா? இவ்வளோ இருக்கு கைஸ் காசு. ஓகே. எஃபபிலிட்டி அண்ட் எஃபபிலிட்டி 2000 ஃப்ராக்மெண்ட் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட 8000 இருக்கா? ஓகே அஃப்கோர்ஸ் கொடுத்தாச்சு. எஃப் கொடுத்தா ஓ ஓகே ஓகே கைஸ் புரிஞ்சு புரிஞ்சு. யாரு புத்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டோமா? ஓ ஃபாஸ்டா வர்றதா? இவ்வளவுதானா கைஸ்? நான் கூட இதுக்கு போய் 2000 ஃப்ராக்மெண்ட். சரி கைஸ், நான் அந்த ரைடையும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்றேன். ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு அவருக்கு வந்து ரைடு பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுத்து அவர் அவேக்கன் பண்ணதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். வெயிட் பண்ண. ஓகே கைஸ், பாதியெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, பாதியெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின ஐலாண்டு கைஸ். திருப்பி இவனுங்களை அடிக்கணும். அவர் வந்து போட்ல உட்காந்துக்கிறேன்ட்டாரு கைஸ். ஓகேவா? போட்ல உட்காந்துக்கிறேன்ட்டாரு. ஏன்னா போன டைம் செத்துட்டாரு. அதனால வந்து ப்ரோ நீங்க போட்ல உட்காருங்க அப்படின்ட்டேன். ஓகேன்ட்டாரு. ஓகே, நம்ம மட்டுமே அடிச்சிடலாம் சோலோ ரைடு மாதிரி. போன தடவை சோலோ ரைடு தான் பண்ணேன். ஈஸியாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு புத்த ரைடு. அப்புறம் ஏன் எல்லாரும் புத்த ரைடு ஓரளவுக்கு டஃப்ன்றாங்கன்னு தெரியல. ஓகே ஈஸி தான் கைஸ். ஆட்டோ கிளிக்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளஸ் வந்து வாட்டர் பம்ப் வச்சுட்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா சாங்கியன் ஆர்ட் எல்லாம் வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா இவனுங்க அடிக்கிறதும் நம்மளுக்கு அடி அந்த அளவுக்கு விழுக மாட்டேங்குது. லைட்டாக விழுகுது, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இவனுங்க அப்பப்போ இதை மட்டும் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அடிச்சிடலாம். இந்த பாஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருப்பான்னா அவனை என்னதான் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு அடி விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடி விழுகுது. அவனோட ஹெச்பி எப்படி? இவன் என்னது டேங்கி. ஓ இவனும் பாஸ் தான், அதனால தான் எனக்கு அவ்வளோ அடி. இது யாரா இருக்கீங்க? டக்கு டக்குன்னு வாங்கடா அடி. நான் டக்கு டக்குன்னு அடிக்கணும். கடைசி விளாண்டு போயிட்டா ஓகே ஓகேண்ணா கைஸ். ஓகே ஓகேண்ணா வளர விடுங்க. வளரிக்கிட்டே இருக்கேன். இல்லை இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல்ல இட்டாச்சி 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 ஒரே பாய் இட்டாச்சி பாய் பேக்காக இருக்கு கைஸ். இங்கே நிறையா வாங்கினா இட்டாச்சி வந்துட்டாங்க. டக்கு 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 நான் பாஸ் அரெஸ்ட் பண்ணாம அவ்வளோதான். ஸ்பான் ஆயிட்டான். ஸ்பான் ஆயிட்டாங்க கைஸ். வந்தாலும் இந்த அட்டாக்கு போடுவான். இதுதான் வெறியா இருக்கும். ஆனால் அந்த அட்டாக்கில் நான் சிக்கலையே. ஓடுறான் 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 கைஸ். இந்த அட்டாக்கு தான் கைஸ் எனக்கு 4000 ஹெல்த் கம்மியாகும். அந்த அட்டாக்கு தான், அதுக்கு தான் எனக்கு அந்த அட்டாக் கொஞ்சம் டஃப். அதுக்கு தான் இந்த பாஸ் டஃப் பண்றேன். ஓகே, இருக்கான்னு போட்டாரு, அதாவது இருக்கா அப்படின்னு போட்டிருக்காரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுப்பேன். இருக்கான்னு போட்டாரு. ஓகே, இந்த ரைடை முடிச்சுட்டேன் அவ்வளோதான். முடிச்சிட்டேன்னா முடிச்சிருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. மட்டும் அடிச்சுட்டு என்ன முடிஞ்சிடும். ஏய் எப்படா சாமி நீ 3 லட்சம் ஹெல்த்தாடா வச்சிருக்க. ஏய் முன்னா இப்ப ஒரு 2 லட்சம் ஹெல்த். அப்பாடா 3 லட்சம் ஹெல்த் கைஸ் அவனுக்கு.
ஃபைனலி முடிச்சிட்டேன். ஹாப்பி ப்ரோ. எக்ஸபிலிட்டி 3000 வாய்ப்பல்லப்பா தம்பி. டே போடுறாடே 3000 ஃப்ராக்மெண்ட்டு. இது 5000 ஃப்ராக்மெண்ட்டு. சரி இது 4000 5000 போடுறாடே. டேக் மீ பேக். எடுத்து போலாம் பேக். இனிமே அவரே ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா வந்து அவருக்கு இந்த எபிலிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே கூட்டு தாங்க. ஒருக்குள்ள இப்படி போனா கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன் கைஸ். இதா இதா கைஸ் ஃபாஸ்டா போறேங்க. ஃபாஸ்டா போனேன் பாத்தீங்களா? இதா எவ்வளோ ஃபாஸ்டா போனேன் பாத்தீங்களா? ஏதாச்சும் இவரா அவர் போயிட்டாரா? ஓகே ப்ளீஸ் லைட்டா அந்த லைட் இருந்தாலும் நான் தருவேன். சரி லைட்டுக்கு பதிலா சவுண்ட் இது வச்சு சூப்பர் ஃப்ரூட் வரும். பயங்கரமான ஒரு நல்ல ஃப்ரூட் எல்லாம் தந்திருக்கேன். ஐஸ் ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட். டைமண்ட் வச்சு இது வேணாம் பண்றதுனா நான் போ தர முடியாதா? சரி மனசில் போ. பாவண்டு தந்தா கைஸ். லைட் இல்ல லைட் இல்லையே. நான் உனக்கு கண்டுபிடிச்சேன் கைஸ் ஒரு ரெசிபி. ஆறாக்கு ஏதாவது ஒரு சீக்ரெட் ஸ்கின்னு சொன்னானுங்க. சீக்ரெட் ஸ்கின் இதுவா? இதெல்லாம் நான் அட்டைனே பண்ணலையா? எது? ஏய் இது ஸ்வீட் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா மெட்டீரியலும் இருக்கு. சரி இது இதெல்லாம் வரல. இது எதுவுமே வரல. அவ்வளோதான் கைஸ். ஒரு சீக்ரெட் ஸ்கின் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஹீட் கிராஸ் பண்ணிக்கலாம். மைக்கேல் ஜாக்சன் கைஸ். ஐயோ இது வந்துருச்சு. போடு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு. அவ்வளோதான். 3 நாக்கு பாட்டாரு கைஸ். இப்போ நான் 6 கலர் மாற்றணும். இந்த அதிகம் மாறிக்கணும். ஏய் மாறாம இருக்கு கைஸ். போய் மாற்றணும் கைஸ். நான் டைப் பண்ணுங்க. சேட் டைப் பண்ணிட்டு இப்போ எங்கடா இருக்குது? இங்கே இருக்கோம் கைஸ். சரி மறந்துட்டேன். ஹீட் நல்லா இருக்குமான்னு தெரியல. ரேரா இது கைஸ். ரேரா சீக்ரெட்னா ரேர். ஏய் நல்லா இருக்கு கைஸ். என்ன ஆரஞ்சு ஏதாச்சும் இருக்காடா? ஏதாச்சும் வச்சிருக்கா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லடா. டே ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் இந்த ஒன்று கைஸ். இந்த ஆரஞ்சும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சீக்ரெட் ஸ்கின்னு நான் பார்த்தா இருக்கு. சரிங்க நல்லா தான் இருக்கு. புத்தா யூஸ் பண்ணிட்டோம். நல்லா தான் யூஸ் இருக்கு. சரி நான் பார்க்கவே நல்லா தான் இருக்குங்க. நல்லா தான் யூஸ் இருக்கு. பிவிபியா பிவிபியராடா பிவிபியரா நான் தெரியும் தான் பிவிபியர் பிவிபி கேக்குதா? சாரி ஏய் தமிழ் பிளேயர் இருக்காரு ஃபைனலி.
ப்ரான் ப்ரான் மட்டும் வராது. நம்ம யாரு பேரு கண்டுபிடிச்சு யாரோட இப்போ அவங்க பேரு பேரே வரமாட்டேன். ஆர்ஐபி பிளட்டிங்ஸ். ஓகே நைஸ். தமிழ் பேரெல்லாம் ஓட்டிருக்காங்க. ஆர்ஐபி பிளட்டிங்ஸ் இவரா? ப்ரோ நான் அடிச்சா இதாக ப்ரோ. அவ்வளோதான் guys. இந்த இடம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பட்டன் போட்டுருங்க. பாய் கைஸ், பாய். போயிட்டு வரேன்.